வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது எதுக்குமே எக்ஸாக்டான ரிவார்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் எக்ஸாக்ட் டைமில் நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே ஒரு பிக் பிளெஸ்ஸிங், ஒரு பிக் ரிவார்ட் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம லைஃப்பை அழகாக்கும் நம் இறைவனை பாடி புகழாமல் இருக்க முடியுமா? ஆம் நேயர்களே, வாருங்கள் நாம் அனைவரும் நம் இறைவனை பாடி புகழ்வோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு எந்த பாரிஷ்லேருந்து கொயர் மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் உதகை மறை மாவட்டம் புனித ஜெபமாலை எண்ணெய் ஆலயம் ரோஸ்மவுண்ட்லேருந்து வந்திருக்கிறோம். பியூட்டிஃபுல், வெல்கம் டு அவர் ஷோ. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே அப்படிங்கிற ஒரு பாடலை செலக்ட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னால் இருந்து இந்த நிமிடம் வரை நம்மளை கண்ணின் மணி போல தன்னுடைய சிறகால பாதுகாத்து வர நம்மளுடைய ஆண்டவரை புகழ்றது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். ஒவ்வொரு பாடகர்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இறைவனை பாடி புகழ்வோம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு இந்த பாட்டு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டு, அதனால இது செலக்ட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா? நம்ம தாயாக இருந்து நம்மளை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து வரும் நம் இறைவனை பாடி புகழாமல் இருக்க முடியுமா? இவர்களோடு இணைந்து நாமும் இறைவனை பாடி புகழ்வோம். நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ, நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. கருப்பையில் உருவாகும் முன்னாலே நீதானே என்னை நினைத்தாய். தாயின் கருப்பையில் உருவாகும் முன்னாலே நீதானே என்னை நினைத்தாய். என் பெயரை உன் கையில் அழியாத நினைவாக நீதானே பொறித்து வைத்தாய். என்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னை கைவிடுவதும் இல்லை. கன்னிமையாக சிறகாலே அனைத்தென்னை காக்கின்ற உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. என் உள்ளத்தில் எழுகின்ற
இறையேசுவே நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே சுமையாலே மனம் சோர்ந்து அழுகின்ற நாளெல்லாம் ஆறுதல் உன் வார்த்தைகள் சுமையாலே மனம் சோர்ந்து அழுகின்ற நாளெல்லாம் ஆறுதல் உன் வார்த்தைகள் இமை காக்கும் விழி போல நிதம் சூழ்ந்து என்னை காக்கும் உன் வாழ்க்கை நினைவுகள் பயணத்தின் பாதைகளில் நான் பயம் கொண்ட வேளைகளில் வழி துணையாக துயர் போக்கும் மருந்தாக வருகின்ற உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே என் உள்ளத்தில் எழுகின்ற இறையேசுவே நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே வழித்துணையாக துயர் போக்கும் மருந்தாக வருகின்ற உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. எவ்வளோ ஒரு அழகான சாங். அது நீங்கள் எவ்வளோ ஒரு இனிமையாக பாடுனீங்க தெரியுமா? ஒவ்வொரு லைனுமே உணர்ந்து அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு அதை ஃபீல் பண்ணி ரொம்ப அழகாக பாடினீங்க. நம்ம நேயர்கள் அனைவரும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாங் வந்து மன்னவன் உன்னை தேடி வருகிறார் அப்படின்ற ஒரு சாங் எடுத்திருக்கோம். பியூட்டிஃபுல். ஸோ இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த சாங்கை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு லைனுமே அவ்வளோ ஒரு லவ் அண்ட் இமோஷனோட ரொம்ப டீப்பாக நம்மளுக்குள்ள இமோஷனல் ஃபீலிங்கை கொண்டு வர ஒரு சாங் இது. ஸ்டார்டிங்லேயே ஓப்பனிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகின்றார், மனக்கதவே நீயும் கொஞ்சம் தாழ்த்திரவாயோ அப்படின்றதோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நம்மளோட மனசு வந்து மன்னவன் வந்து நம்மளை தேடி வரப்போ நம்ம எவ்வளோ லாங்கிங்காக அந்த அன்போட காத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குறான சாங் இது. என்ன பர்சனலாக டச் பண்ண ஒரு லைன் வந்து, கண்ணிரண்டில் நீரை தாங்கி காத்திருந்தாயே அப்படின்ற ஒரு லைன். நம்ம ஜீசஸோட லவ்க்காக அவர் வராருன்னு தெரிஞ்சுமே அவரோட லவ்க்காக நம்ம எவ்வளோ லாங்கிங்காக காத்துட்ருக்கோம் அப்படின்றத டீப்பாக சொல்லும். இது என்னை மட்டும் பர்சனலாக டச் பண்ணது இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் இமோஷனோட டச் பண்ண ஒரு சாங் இது. எங்க மூலமாக கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஜீசஸோட லவ் வந்து இன்னும் அவங்களுக்கு ஆழமாக போய் சேரும்ன்றதை நம்பி இந்த சாங் எடுத்திருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. மன்னவனாகிய நம் இறைவன் நம்மளை சந்திக்க அவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் காத்துட்ருக்கோமா? வாங்க இந்த பாடல் மூலியமா நம் இறைவனை தேடி நம் இறைவனை பாடி புகழ்வோம்.
எழுந்து வந்தாரே எழுந்திடுவேன் தூங்குவோரே என்றுரைத்தாரே என்னொழியில் எனது வானம் விடியல் காணாதோ என்னொழியில் எனது வானம் விடியல் காணாதோ இந்த மன்னன் உறங்க மனமே தொட்டிலாகாயோ மன்னவன் மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகிறான் மனகதவே நீயும் கொஞ்சம் தாழ்த்திரவாயோ மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகிறான் என்னமே நீ பூவை போல மலர வேண்டாமோ என்னமே நீ பூவை போல மலர வேண்டாமோ வண்ண தமிழ் கவிதை புனைந்து பாட வேண்டாமோ மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகிறான் வாவ், அவ்வளோ அழகா பாடுனீங்க. எவ்வளோ ஒரு இனிமையான பாடல். அது ரொம்ப அழகா பாடுனீங்க. எஸ்பெஷலி அதில் ஒரு வரிகள் இருக்கு. என் மன்னவன் என்னை தேடி வரும்போது என் மனமே நீ தொட்டிலாகாயோ. எவ்வளோ ஒரு அழகான வரிகள் இல்லையா? நம்மளை தேடி வரும் நம்ம ஆண்டவரை நம்ம தாளாட்டி அவரை வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு என் மனம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டு அவ்வளோ அழகா பாடினீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க, என்ன சாங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கலங்கிடாதே திகைத்திடாதே. பியூட்டிஃபுல். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நமக்கு வர கஷ்டம் துன்பத்தை எல்லாத்தாலேயும் நம்ம வாழ்க்கை வந்து சோர்ந்து போயிடுது. அதனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை ஆறுதல் படுத்துறதை விட ஜீசஸே நம்மக்கிட்ட வந்து கலங்காதே திகைத்திடாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், நான் என் உள்ளங்கையில் உன்னை பொதித்து வைத்திருக்கின்றேன் என சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதலாக இருக்குது. அதனால நாங்கள் இந்த சாங்கை சூஸ் பண்ணோம். பியூட்டிஃபுல். ரொம்ப க்யூட்டாக சொன்னீங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம துன்பத்தில் நம்ம கஷ்டத்தில் நம்ம தேடுற ஒரே ஒருத்தர் நம் ஆண்டவர். அவரே நமக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அவரே நம்ம கலங்கிடாதே அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்படவே வேணாம். இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் முன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி
அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடவே. அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உறவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உந்தனின் கண்ணீர் துளிகளை கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனின் கண்ணீர் துளிகளை கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாலே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ரொம்ப ரொம்ப அழகா பாடுனீங்க.
இது ஒரு எவர் கிரீன் சாங் இல்லையா? ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் சாங். நம்ம டெய்லி கேட்குற சாங். இதை கேட்க கேட்க நம்மளுக்கு போர் அடிக்குமா? எவ்வளோ அழகான சாங், நம்ம கேட்டுகிட்டே இருக்க சாங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. எஸ்பெஷலி அதில் உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கடவுள் நம்மளை பார்த்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாங் என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாங் வந்து அன்புள்ள சீடனுக்குன்ற சாங் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த சாங் எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாங் இது வந்து ஜீசஸ் வந்து அவருடைய சீடனுக்கு நண்பனா எழுதுற மாதிரி, ஒரு கடிதம் எழுதுற மாதிரி ஒரு சாங்கு. அதில் வந்து கஷ்டம் வரப்போ தோண்டு போயிடக்கூடாது, போராடிக்கிட்டே இருக்கணும், என்னை கைவிட்டுறாத, என்னை நோக்கி போராடிக்கிட்டே இரு அப்படின்னு ஜீசஸ் வந்து சீடனுக்கு ஒரு அன்பா சொல்ற மாதிரியான சாங் தான் இது. அதனால இந்த சாங் வந்து இப்போ எடுத்திருக்கோம். பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா? கடவுள் நம்மளை பார்த்து என் சீடனா இருப்பாயா, என் கூட வருவாயான்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம அவர் சீடனா இருக்கப்போ தொலைஞ்சு போயிடுறோம். அவர் நம்ம தேடி ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணலாம். ஸோ இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். பலவீனமுனில் கண்டு வருந்தாரே, பலம் தர நானுண்டு கலங்காரே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நானுண்டு கலங்காதே, தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நானுண்டு, உன் நண்பன் நானுண்டு. அன்புள்ள சீடனுக்கு நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உன்னை பின்தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ.
ஆ